கைஸ் வெல்கம் டு சனாஸ் vlog. வாங்க இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இனிப்பு பூரி தான் செய்ய போகிறேன். மைதா மாவு 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை பாக்கெட்டு, அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானது கசகசா 200 கிராம், 3 தேங்காய், ஒரு 1 லிட்டர் கடலெண்ணெய், மாவில் பிணையிறதுக்கு டால்டா. வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மாவெல்லாம் பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து வாங்க தேங்காய் எல்லாம் உடச்சி ஜஸ்ட் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். தேங்காய் பூ நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. பொட்டுக்கலை கசகசா அதெல்லாம் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ வாங்க தேங்காய் பூவை கொட்டி வறுக்கலாம். தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 200 கிராம் கசகசாவை கொட்டி வறுத்துக்கலாம். இங்கிட்டு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூ நல்லா ஈரப்பதமாக போட்டுணும். கசகசா இப்போ நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் அங்கிட்ட வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த எண்ணெய் சத்தெல்லாம் போயிட்டு நல்லா இன்னும் வந்து பொழுன்னு வரணும். இந்த தேங்காய் பாக்கையிலே மணக்கணும். இப்போ அடுத்து பொட்டுக்கலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணும். இது வந்து வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு வறுக்கணும். ஒரு 3 மாதம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா. இல்லை அப்படின்னா அன்னன்னைக்கு போடுறதா இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு வறுக்கிறதுக்கு தேவையில்லை. சும்மா லைட்டாக வறுத்தா போதும். ஒவ்வொருத்தரும் வந்து வறுக்காம சும்மா அப்படியே பச்சை தேங்காயை கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த சட்டி இப்போ வறுத்துக்கிறதுக்கே இது வறுக்கட்டும். பொட்டுக்கலையெல்லாம் வறுத்து முடிச்சாச்சு. பொட்டுக்கலை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சுற்றி இந்த தேங்காய் வதக்கி வச்சிருக்கிறதோட நம்ம ஒன்றா கொட்டிக்கிறோம். வாங்க பொட்டுக்கலை வறுத்து வச்சு பொட்டுக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். வாங்க நல்லா அந்த அளவுக்கு வந்து அந்த பொட்டுக்கலை வந்து அரைச்சி எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ அடுத்தது அரைச்சி கொட்டிக்கலாம். அதே மாதிரி கசகசா இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு ஜீனி போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டா அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன். பூரியை போட்டுட்டு பார்க்கலாம். இனிப்பு வந்து நம்மளோட அளவு தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். கண்டெய்னர் பாக்ஸில் வந்து தேவையான அளவு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் தேவையானப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து வெறுவாயில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், சுட்டு முடிச்சாச்சு. 2 கிலோ மாவுக்கு வந்து கரெக்டாக 50 பூரி வந்திருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றினேன். ஒரு 1.25 லிட்டர் எண்ணெய் அப்படியே இருக்குது. ஒரு 2 பூரி மட்டும் உடஞ்சிருச்சு. அது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. வாங்க சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் அந்த பூரி பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் அந்த பூரியை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.